ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குஹாலயம். இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்தில் நாம் எதையோ தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நிஜமான சந்தோஷமும் ஆரோக்கியமும் எங்கே இருக்குது தெரியுமா? நம்ம வீட்டு தோட்டத்தில் நாம் ஆசையாக வளர்த்த மரங்களில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எங்கள் வீட்டில் இருக்கிற கொய்யா மரம். இன்னைக்கு மார்க்கெட்டில் பல ஹைபிரிட் பழங்கள் வந்துருச்சு. ஆனால் இந்த மாதிரி நாட்டு வெள்ளை கொய்யால இருக்கிற சத்துக்கள் வேற எதுலேயுமே கிடைக்காது. உங்களுக்கு தெரியுமா, ஒரு ஆரஞ்சு பழத்தில் இருக்கிறத விட 4 மடங்கு அதிக வைட்டமின் சி இந்த கொய்யாவில் இருக்கு. நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் செரிமான பிரச்சனைகளை சரி செய்யவும் இதை விட ஒரு சிறந்த பழம் இருக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோய் இருக்கிறவங்க கூட பயம் இல்லாமல் சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான பழம் இது. கடைகளில் கெமிக்கல் ஊற்றி பழுக்க வைக்கிற பழங்களுக்கு நடுவில் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் இயற்கையாக நம்ம வீட்டு மண்ணில் வளர்ற இந்த பழத்தோட சுவையே தனிதான். இதை பாருங்க, மரத்துலேருந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பறிச்ச வெள்ளை கொய்யா. கையில் தொடும்போதே அந்த ஒரு கொழுமையும் அதோட வாசனையும் மனசை அப்படியே லேசாக்குது. நாம் கடையில் காசு கொடுத்து வாங்குற எந்த ஒரு ஆப்பிளோ மாதுளையோ இந்த ஃப்ரெஷ்னஸையும் திருப்தியையும் நமக்கு தந்துட முடியாது. இந்த கொய்யா மரத்தை நான் பார்க்கும்போதெல்லாம் எனக்குள்ள ஒரு பெரிய டைம் மிஷினே ஓட ஆரம்பிச்சிரும். ஏன்னா இது நான் ஸ்கூல் காலேஜ்னு படிச்சுட்டு இருந்த காலத்திலேருந்து எங்கள் வீட்டு தோட்டத்தில் கம்பீரமாக நின்றுட்டு இருக்கிற ஒரு மரம். முன்னாடிலாம் நான் ஊருக்கு வரும்போதெல்லாம் அம்மாவும் அப்பாவும் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து தான் இந்த தோட்டத்துக்கு வந்து எனக்காக ஆசையாக பழங்களை பறித்து தருவாங்க. அது ஒரு அழகான காலம். இன்றைக்கும் கூட இந்த கொய்யா பழத்தை சாப்பிடும்போது அம்மாவோட நினைவும் அப்பாவோட பாசமும் சேர்ந்து மனசையே நெகிழ வச்சிடும். பெத்தவங்களோட அன்புக்கு ஈடு இணையா இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அம்மாவோட நினைவுகளும் அப்பாவோட பாசமும் கலந்த இந்த வெள்ளை கொய்யாவோட சுவை இருக்கே, நிஜமாவே சூப்பரா இருக்கும். லேசான இனிப்பும் அந்த தனித்துவமான நாட்டுப்பழத்தோட வாசனையும் சேர்ந்து அற்புதமா இருக்கும். நாம எவ்வளவோ தூரம் ஓடலாம், பெரிய ஹோட்டல்களில் சாப்பிடலாம். ஆனா நம்ம சொந்த ஊர்ல நம்ம பெத்தவங்களோட அன்பு கலந்த இந்த ஒரு கொய்யா பழத்தோட சுவைக்கு முன்னாடி உலகத்துல இருக்கிற எந்த ஒரு காஸ்ட்லியான பழமும் ஈடாகாது. அன்பும் ஆரோக்கியமும் கலந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். உங்க வீட்டு தோட்டத்து நினைவுகளையும் உங்க பெத்தவங்களோட நீங்க செலவழிச்ச அழகான தருணங்களையும் கமெண்ட்ல பகிர்ந்துக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இன்னும் ஒரு அழகான பதிவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.